எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். நாம் படைக்கப்பட்டதற்கு இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் படைக்கப்பட்டதற்கு இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். படைக்கப்படாமல் நாம் இருந்திருந்தோம் என்றால் நமக்கு இந்த அனுபவம், இந்த வாழ்க்கை, இந்த சோதனைகளில் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து மீண்டு வந்து இறைவனுடைய திருப்தியை, புன்னகையை பெறக்கூடிய இந்த அனுபவம், இவைகளெல்லாம் நமக்கு கிடைத்திருக்காது. நிச்சயமாக இறைவன் நம்மை படைத்து பாதுகாத்து நமக்கு மேன்மையான உயர் தகுதிகளை, நித்திய வாழ்வை அளிப்பதற்காக சித்தமாக இருக்கின்றார். எனவே நாம் படைக்கப்பட்டதற்கு இறைவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். நன்றியோடு இருப்பது என்பது ஒரு உயிரோட்டமான நிலைப்பாடு என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போ பொங்கல் பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். அதுவும் ஒரு நன்றி செலுத்துதல் தான். அதாவது பொங்கல், அதை கவனிக்கலாம். நம்ம நெருப்பு எரியுது, காற்றோட உதவியோட நெருப்பு எரியுது. மண் சட்டியில பொங்கல் வைக்கிறோம், தண்ணி ஊற்றி அரிசியை கிண்டுறோம், அப்போதானே வேகும். அது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நாம் படைக்கிறோம். இது ஒரு விதமான நன்றி செலுத்துதல் தான். அதாவது சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாளாகத்தான் நாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறோம். ஸோ நன்றி செலுத்துதல் என்பது நம்முடைய வாழ்வில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு தருணத்தையுமே நாம் நன்றி செலுத்துதலுக்குரிய தருணமாக நாம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சூரியனுக்கு நன்றி செலுத்துறோம் அப்படின்னா, சூரியனை நமக்காக இறைவன் படைத்தார். கோள்களை, நட்சத்திரங்களை, சந்திரனை இறைவன் தான் படைத்து நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றார். அனைத்து படைப்புகளும் மனிதர்களுக்காகத்தான். மனிதர்கள் இந்த உலகத்தில் சுகமாக வாழ வேண்டும், இறைவன் நாடிய அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் அத்தனையும் படைத்திருக்கு. எனவே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவது என்பது அத்தனைக்கும் நன்றி சொல்வதற்கு. அத்தனைக்கும் நன்றி சொல்லிவிட்டு இறைவனை மறந்துவிடக் கூடாது. எனவே நாம் இறைவனுக்கு நாம் படைக்கப்பட்டதற்காக, வாழ்விக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இப்போ நம்ம சில நேரங்கள்ல குழப்பமாவோ, கவலையோடையோ, துக்கத்தோடையோ, கேள்விகளோடையோ, ஏக்கங்களோடையோ நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப சோர்வாகி, ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போய் விரக்தியாகி வரக்கூடிய மனிதர்களை பார்க்கும் போதெல்லாம் நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அப்படியே கண்ணை மூடி உட்காருங்க. எவ்வளவு கஷ்டத்துல இருந்து கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த மூச்சை உள்ள இழுக்கிறீங்க இல்லையா, அதை கவனிங்க. இந்த மூச்சு நீங்க சம்பாரிச்சதா? இந்த மூச்சை உங்க முயற்சியை கொண்டு நீங்க இழுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல. இந்த மூச்சு உங்களுக்கு கொடுக்கப்படுது, உங்களுக்காக படைக்கப்பட்டு கொடுக்கப்படுது. இந்த மூச்சுல உங்களுக்கான உயிரோட்டம் உங்களை படைச்சவங்கிட்ட இருந்து வந்துகிட்டு. இந்த மூச்சு எங்க இருந்து வருது அப்படிங்கறத நம்ம அந்த கண்ணை மூடி மூச்சை கவனிக்கும் போது சிந்திச்சோம்னா, நிச்சயமா அது இறைவனோட ஒரு தன்மையிலிருந்து தான் வருதுங்கிறது உணர்ந்துக்க முடியும். அது ரொம்ப எளிமையான உணர்வா அது அமையும். எவ்வளவு ஒரு கேள்வியில, குழப்பத்துல, ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யணும். உட்கார்ந்து கண்ணை மூடி மூச்சை கவனிச்சு, இந்த மூச்சை நமக்காக இறைவன் படைச்சு நமக்கு தந்துகிட்டு இருக்கான், இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், இறைவன் தான் நம்மளை வாழ வைக்கிறான் அப்படிங்கிற தன்மையில நன்றி இறைவனே என்ற அந்த நன்றி உணர்வை நீங்க மனசுல வெளிப்படுத்தி ஒரு 2 நிமிஷம் இருங்க போதும். எப்ப எல்லாம் நன்றி உணர்வு நம்ம மனசுல எழுகிறதோ, வளர்கிறதோ, அப்போதெல்லாம் அது உயிரோட்டத்தை பெருக்கக்கூடிய ஒரு அம்சமாக அமையும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். உயிரோட்டம் உயிரோட்டம் அப்படிங்கிறத யாராலையுமே கொடுக்க முடியாது. இறை உணர்வு நம்முடைய மனதில் இருக்கும்போது நம்முடைய உடலில் உயிரோட்டம், நம்முடைய மனதில் உயிரோட்டம். இந்த உயிரோட்டத்துடைய குறைபாடு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம சொல்றோம். அது மனம் சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் உயிரோட்டத்தினுடைய குறைபாடு.
உயிரோட்டத்தை இன்ஸ்டண்டா நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைங்கிறது என்ன? இறைவனுக்கு நன்றி செலுத்து. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க நன்றி செலுத்துறதுக்கான எல்லா காரணங்களும் சுத்தி இருக்கு. 360 டிகிரி எங்கிட்டு திரும்பினாலும் அதை கவனிச்சீங்கன்னா நன்றி இறைவன் நீங்க மனசார சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு தான் இறைவன் நம்மளை வாழ வச்சிருக்கு. ஸோ நன்றி செலுத்துதல் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் நம்ம தியானம் செய்வது என்பது அது ஒரு வகையான நன்றி செலுத்துதல். நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கையை, உடலை, மனதை, சிந்தனையை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அதை நம்ம நல்லபடியா பாதுகாத்துக்கிறதுக்காக, அதை மேம்படுத்திக்கிறதுக்காக, நம்முடைய மையம் நம்முடைய உள்நிலையில தான் இருக்குது. அப்ப அந்த உள்நிலைக்கு போனாதான் எதையுமே நம்ம நல்லபடியா நமக்கு செஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு முறையும் அந்த உள்நிலைக்கு திரும்புறது அப்படிங்கிறது அது ஒரு விதமான நன்றி செலுத்துதல். ஏன்னா அதுக்கான நினைவூட்டல், அதுக்கான வழிகாட்டல், அதுல தொடர்ச்சியா நிலைத்திருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இறைவனுடைய பாதுகாப்பை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கு. இல்லாட்டினா மெடிடேஷன்ல எல்லாம் நீங்க உட்கார முடியாது. இறைவனுடைய துணை இல்லாமல், உதவி இல்லாமல், அவனுடைய அருள் இல்லாமல் நாம் இறைவழி தியானத்தை ஒரு நாளும் செய்ய முடியாது. ஆனா நாம பல வருஷங்களா செஞ்சுக்கிட்டோம். செய்யறோமோ இல்லையோ இங்க உட்கார்றோம். நிச்சயமா இறைவனுடைய பாதுகாப்பை நாம் பெற்று இருப்பதனால்தான் இங்கே அமர்கிறோம். இந்த ஒரு தொடர்பில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இந்த மாதிரி நம்மளை இறைவன் வச்சுக்கிட்டு இருக்கானே, அதுக்கு நாம நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துதல் என்பது இறைவனுக்கு மிக பொருத்தமான எளிமையான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இன்னைக்கு கூட எங்க டிசைனர் ஒரு அழகான ஒரு வாசகத்தை டிசைன் பண்ணி அமைச்சிருந்தார். அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம எப்பயுமே இறைவனோட தொடர்பு கொண்ட தன்மையிலேயே அமைச்சுக்கணும். அதுக்கு என்ன வழிமுறை? பிரார்த்தனைகள் பண்றது. நமக்கு என்ன வேணுமோ அது இறைவன்கிட்ட கேட்கறது. என்ன வேணாலும் கேட்கலாம். பொருள் தன்மையில கூட கேட்டுக்கோங்க. ஏன்னா இறைவன் தான் தருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்கறீங்க இல்லையா? அதுவே நல்ல விஷயம் தான். ஏன்னா பிரார்த்தனைங்கிறது இறைவன்கிட்ட செய்யறதானே. மனிதர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ பிரார்த்தனை ஒரு அழகிய தொடர்பு. பிரார்த்தனையோட இன்னும் அழகான முறையில தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை என்ன? நாம கேட்காமலே எத்தனையோ விஷயங்கள் இறைவன் கொடுத்துருக்கான். இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகம் தந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நீங்க கேட்கல, இறைவன் தந்து. அதுக்கு நாம நன்றி செலுத்துறதுங்கிறது பிரார்த்தனைகள் செய்யறதை விட இன்னுமே மேலான. இல்லைங்க இன்னும் பத்தாது, இறைவனோட இன்னும் நான் அதிகமா தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கவே இருக்கு, நிறைய இருக்கு. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பை வேண்டும். மன்னிப்பை வேண்டுவது என்பது இறைவனோடு நாம் நெருங்கிய தொடர்பில் அமையக்கூடிய ஒரு செயல். அதனால பிரார்த்தனை, நன்றி செலுத்துதல், மன்னிப்பை வேண்டுதல், இந்த மூணும் தான் ஒரு இறை அடியானுடைய, இறைவழியில் இருப்பவருடைய வாழ்வினுடைய மைய கருக்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்வோம். இறைவன் நம்முடைய பிரார்த்தனைகளை செவியேற்கட்டும், அங்கீகரிக்கட்டும். நம்மை நன்றி செலுத்தக்கூடிய, இன்னும் அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக நம்மை இறைவன் வாழ வைக்கட்டும். நம்மை மன்னிக்க கூடியவனாக நம்முடைய இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய மன்னிப்பில் இறைவன் நமக்கு மீண்டும் தவறிவிடாத வகையில் வாழ்வியல் ஞானங்களை தந்து நம்மை மன்னிக்கட்டும் என்ற விருப்பத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த ஒரு அழகான புரிதலோடு இப்ப நாம் தியானம் செய்ய தொடங்குவோம். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய அக உலகத்திற்குள் நாம் திரும்பிக் கொள்வோம். இறைவழி தியானத்தின் முதல் படியை அடைந்து கொள்ளுதல் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்களை மூடுதல், உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுதல், எந்த விதமான இறுக்கமும் இல்லாத நிலையில், எந்த அசைவும் இல்லாமல் முற்றிலும் தளர்வாக சுகமாக உடலை நிலைநிறுத்தி இருத்தல், அதிஷ்டானாவை பேணிக் கொள்ளுங்கள். சுகத்தை உணருங்கள். அதிஷ்டானாவில் ஒரு சுகம் உணரப்பட முடியும். நம்முடைய அக உலகில் மையம் கொண்டு அதிஷ்டானாவை பேணிக்கொண்டு மூச்சின் மீது கவனம் செலுத்தி, அந்த கவனத்தோடு உணர்வை மேற்கொண்டு, இந்த மூச்சு நமக்காக கொடுக்கப்படுகிறது என்ற அழகானது ஒரு உணர்வை மேற்கொண்டு நாம் தியானிக்க தொடங்க வேண்டும்.
மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனமும் உணர்வும் கொள்ளுங்கள். ஒரு மூச்சையும் தவற விட வேண்டாம். ஒவ்வொரு மூச்சையும் உணர்வுடன் கூடிய கவனத்தில் கொள்ளுங்கள். மூச்சின் தொடக்கம் இறைவனுடைய நாட்டத்திலிருந்து நமக்காக தொடங்குகிறது. அது நம்மை வந்தடைகிறது என்பதை உணருங்கள். மகா சத்தியமானது ஒரு உண்மை இது. இந்த உண்மையை உயிரோட்டமாக நீங்கள் மனதில் உணர்ந்து கொள்ளுங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ஃபார்ம் 3 எப்படி பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும். சாட்சி பாவனையில் நிலை பெற வேண்டும். நம்முடைய மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை, வீணான பதிவுகளை பலமிழக்க செய்யக்கூடிய, வெளியேற்றி உள்ளத்தை, மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான நுட்பம். நம்முடைய மனதை பராமரிப்பதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல். அதை நாம் செய்ய இருக்கின்றோம். சாட்சி பாவனையில் நாம் நிலை பெற வேண்டும். நம்முடைய உடலிலும் மனதிலும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது குறித்து எந்த விதமான பதிலளிப்புகளும் செய்யாமல் வெறுமனே ஒரு பார்வையாளரை போல அவைகளை பார்த்து வர வேண்டும். தளர்வான கவனத்தோடு, செயல் நோக்கங்கள் அற்ற கவனத்தோடு வெறுமனே அவைகளை பார்த்து. மூச்சு கவனிக்கப்பட்டாலும், எண்ணங்கள் பல எழுந்தாலும், உடலில் உணர்ச்சிகள் பல ஏற்பட்டாலும், தூக்கம் வந்தாலும், வெறுமை தன்மை ஏற்பட்டாலும் அவைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒரு பார்வையாளரை போல நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்த 15 நிமிடங்கள் உறுதியான அதிட்டானாவில் அழகிய முறையில் இந்த ஃபார்ம் 3ங்கிற நுட்பத்தை உணர்வோடு புரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். தியானம் தொடங்கும்.
திட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருக்கு. தியானத்தை நிறைவு செய்து கொள்ளவும் மெதுவாக கண்களை திறந்து. வகுப்பின் தொடக்கத்தில் சொன்ன வார்த்தையை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வோம். நாம் படைக்கப்பட்டதற்கு இறைவனுக்கு நன்றி விடும். நாம் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு இறைவனுக்கு நன்றி விடும். நாம் படைக்கப்படாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. இந்த வாழ்க்கை இறைவன் நம்மை மேன்மைப்படுத்தி, நம்மை செறிவூட்டி, மிக மேன்மையான தகுதிகளை வழங்குவதற்காக அமைத்திருக்க. இல்லை என்றால் நம்மை படைத்திருக்கவே மாட்டார். எனவே இது நன்மை, நமக்கான நன்மை. எனவே நாம் படைக்கப்பட்டதற்கு இறைவனுக்கு நன்றி விடும். இந்த இந்த பொங்கல் பண்டிகை நம்ம ட்ரெடிஷன்ல கொண்டாடுறோம். பொங்கல் வைக்கிறது நான் சொன்ன மாதிரி பஞ்சபூதங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை. சூரியன் முதலாக நெல் பயிர்கள், தண்ணி, காத்து, விவசாயிகள், மாடு, ஆடு, எத்தனையோ விஷயங்கள் எல்லாத்தையுமே இறைவன் நமக்காக, நம்முடைய உணவுக்காக படைத்திருக்கின்றான். அதற்கு நன்றி செலுத்தக்கூடியதான். அதுல டெடிகேட்டடா அந்த கால்நடைகளுக்கு மாட்டுப் பொங்கல் நாளைக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும். கால்நடைகள் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நமக்கு உதவி செய்யறாங்க. சாதாரண நினைக்கிறதும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இது. அதுக்கப்புறம் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்னது? எல்லா இடத்துக்கும் போய் இந்த படைப்புகள் எப்படி நடந்திருக்குது, எப்படியெல்லாம் இந்த உலகம் படைக்கப்பட்டு நமக்காக எத்தனை எத்தனை வசதிகள், அமைப்புகள், சூழல்கள் இருக்கின்றன. இதெல்லாம் பார்க்கறது. நம்ம ஆட்கள் காணும் பொங்கல் அன்னைக்கு கூட்டத்தோட கூட்டமா போய் நசுங்கி வேர்த்து விறுவிறுத்து ஹோட்டல்ல போய் கூட்டத்தோட கூட்டமா அன்னதானம் மாதிரி இருக்கும் சாப்பிட்டுட்டு எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்துட்டு. ஸோ காணும் பொங்கல் தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த நாளை விட்டுருங்க. வீட்டுல ஜாலியா ரெஸ்ட் எடுங்க. எல்லாரும் காணும் பொங்கல் கொண்டாடிட்டு வரட்டும். நம்ம வீட்டுல வந்து நல்லபடியா ரிலாக்ஸ் சேஃபா இருக்கணும். அதான் கூட்டத்துல கூட்டம் அப்படிங்கிறதே ஒரு த்ரெட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ கவனமா இருங்க. நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.